சாப்பிடுவாங்க. அரவிந்த் சாப்பிட்டானா? இல்ல, பசி இல்லைன்ட்டான். அவன் பசி இல்லைன்னு சொன்ன அப்படி விட்டுடுவியா? போய் சாப்பிட்டு கூப்பிடு. கூப்பிட்டா கோவிச்சுக்கிறாங்க. யமுனா போனதுல இருந்து அவனை எங்களால சமாளிக்க முடியலைங்க. யமுனா எங்கே போனா, ஏன் என்கிட்ட சொல்லாம போனான்னு நினைச்சு நினைச்சு கோவிச்சுக்கிறான். எங்க யமுனா வீட்டுக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா? என்ன கேட்க சொல்றேன்? என்ன கேட்க சொல்றேன்? எங்களை அவமானப்படுத்திட்டு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. இனிமே யமுனா எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கும். தயவு செஞ்சு உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்க சொல்றியா? இல்லைங்க, யமுனா வீட்டை விட்டு போறதுக்கு நாமளும் ஒரு காரணம் தானே. கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பில்லையே. தப்புதான், தப்புதான். அவ போனதுக்கு நாம காரணம் இல்ல, நான் காரணம் இல்ல. யமுனாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத எனக்கு முக்கியம் இல்ல. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிய வைக்கணும். அதான் நான் செஞ்சேன். கோவப்படுறவங்க எல்லாம் கெட்டவன்னா அவன் நினைச்சான், போயிட்டான், போட்டோம். எனக்கு என்ன, நான் கூட மாட்டேன். என் பையனை என்னால பாத்துக்க முடியும். இப்படி கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இப்போ நமக்கு நம்ம கௌரவத்தை விட அரவிந்தனுடைய வாழ்க்கை தாங்க முக்கியம். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அவனை பார்த்துக்கிறோம். என்னைக்கும் இதே மாதிரி இருக்க முடியுமா? அவனுக்குன்னு ஒருத்தி கடைசி வரைக்கும் வேணுங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்கண்ணே, வா யமுனா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உட்காருங்கண்ணே. மீனாட்சி, சம்பந்தி இங்க தான் சாப்பிட்டு போவாரு, ஏற்பாடு பண்ண. வாங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் யமுனா எதுக்காக கோச்சிக்கிட்டு வந்தாங்கிற விவரமே எனக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட சொன்னபடி யமுனாவை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். என்ன ஒன்று, அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டு. அவள் படிச்சிருக்காள் ஒழிய வெளி உலகம் அவளுக்கு அவ்வளவா தெரியல சம்பந்தி. தன்னை போலவே எல்லாரையும் நினைக்கிறாள். யாருக்கிட்ட கோச்சிக்கிறது, எதுக்காக கோச்சிக்கிறது எதுவுமே தெரியல சம்பந்தி. நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது. நீங்க இப்படி பேசுறதா கஷ்டமா இருக்கு சம்பந்தி. என் பொண்ணு இப்படி பண்ணிருந்தா நான் கோச்சுக்குவேனா? நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. அரவிந்த், அரவிந்த், யமுனா வந்திருக்காங்க. சம்பந்தி, எத்தனை வருஷத்துல நீங்க யமுனா பத்தி தெரிஞ்சுக்கிட்டத கொஞ்ச நாள்லயே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நடந்தது பத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லை. நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க. இனிமே எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். பாத்துமா, கையை கிழிச்சு போற, துரு பிடிச்சிருக்கோம். ஸ்டவ் சரி பண்ணிடலாம். ஆனா வீட்ல கெரோசின் இருக்கா? ஆத்திர அவசரத்துக்கு இருக்கட்டுமேனு வாங்கி வச்சது இருக்கு. ச்சே, இந்த பாதி சமையல்ல கேஸ் சிலிண்டர் கால வரும் நினைக்கவே இல்லம்மா. பார்வதி வந்ததும் சொல்லணும். கேஸ புக் பண்ணணும்னா பணத்தை ரெடி பண்ணணும்.
கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுக்கு அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். என்னால ஒரு சிலிண்டர் கூட வாங்கி தர முடியல. எல்லாத்துக்கும் அக்காவை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. பாவம், அவ்வளவு பணத்துக்கு எங்க தான் போவா? எவ்வளவுதான் கடன் வாங்குவா? என்ன பண்றதுன்னே புரியல. பத்தாததுக்கு அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த கடன் வேற பாக்கி இருக்கு. தேவி, நீயே இப்படி வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற. பார்வதி என்ன சொன்னா? நீ ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும், எல்லாத்தையும் அவ பாத்துக்கிறேன்னு சொன்னால. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இத பாரு, இதை விட நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், சமாளிச்சிடலாம். தைரியமா இரு. சிங்கராசு, வாங்க. சிங்கராசு இல்லையாம்மா? இல்லங்க, வெளியே போயிருக்காரு. நீங்க உள்ள வாங்க. இருக்கட்டும்மா. ஏம்மா தேவி, உங்க அப்பாவுக்கு வேலை கேட்டு வந்தப்போ என்னென்னமோ சொன்னேன், இப்போ என்னம்மா ஆச்சு? அந்த அப்போ சொன்னம்மா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், திருந்த மாட்டான்னு. கேட்டியா? இப்ப பார், மறுபடியும் நான் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். கடைசியா சிங்கராசு வேலைக்கு வந்த அன்னைக்கு செங்கலோடுக்காக பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அன்னைக்கு போனவன் தான் இன்னைய வரைக்கும் திரும்பி வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. வேலைக்கு வந்தவங்ககிட்ட விசாரிச்சதுக்கு தான் தெரிஞ்சது அவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைஞ்ச வாசல் நின்றுக்கிட்டு தப்பா எதுவும் பேச வேணாமேன்னு பாக்குறேன். 3 பொட்ட பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பையன் இப்ப குடிச்சு சீரழிறானே, இவனெல்லாம் எப்படிமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிற? இவன் வேலைக்கு வேண்டாம் வேண்டாம் தலை ஆச்சிட்டானே. கேட்டியா நீ? தெரிஞ்ச குடும்பம் நாசமாயிடக்கூடாதுன்னு உதவி செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயா, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கய்யா. உங்ககிட்டயே அவர் அப்படி நடந்துப்பாருன்னு நாங்க நினைக்கல. அந்த காசையும் அவர் குடிச்சுதான் அழிச்சிருப்பாரு. நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காசை உங்களுக்கு. இதை பாருமா, இப்போ நான் வந்து அந்த பணத்தை கேட்கறதுக்காக இல்லை, இனிமேலும் அவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு போதா வந்தேன். அவன் 4 பேர்கிட்ட நின்று உங்களுக்கு நல்லது பண்ணுவான், நம்பவே நம்பாதீங்கம்மா. அவனை பார்க்கதே பாவம். அவன் வந்தா சொல்லி வைங்க, மறுபடியும் என்னை பார்க்க வர வேண்டான்னு. மனுஷனா வச்சேன். 2 மனம் வேண்டும். ஐயோ முதலாளி, வணக்கம் முதலாளி, என்ன மனுஷன முதலாளி. முதலாளி, நான் உங்களை தினமும் பார்க்கணுன்னு எந்திரிக்கும் போதெல்லாம் நினைப்பேன். ஆனால் இந்த ஞாபகம் மாதிரி மறந்துடுவேன். நீங்களே வந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா முதலாளி? ஏய், முதலாளி வந்திருக்காரு, காஃபி போடுறி. வாங்க முதலாளி. முதலாளி, என்ன நீங்களும் திட்டாதீங்க முதலாளி. எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி நீங்களும் ஒதுக்கி வச்சிடாதீங்க முதலாளி. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு நல்லவன், உங்ககிட்ட நான் எவ்வளவு விசுவாசமா இருந்தவன். எல்லாரும் என்ன கோவப்படுற மாதிரி நீங்களும் கோவப்படாதீங்க முதலாளி. முதலாளி, 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 பார்க்க போறாங்க. எழுந்துருங்க, என்ன திட்டிட்டு போறாங்க முதலாளியோ. முதலாளி, என்ன திட்டாதீங்க முதலாளி. நான் நல்ல பேசாம வாங்க. திட்டாதீங்க பேசாம வாங்க. இங்க ஏமா காய போடுறீங்க? மொட்டை மாடிக்கு போய் காய போடலாமே. என்னால் மாடிப்படி ஏற முடியலப்பா. திருப்பதி மலை கூட ஏறி இறங்கிடுவேன். 2 நாளாக மூட்டு வலி வேற. படி ஒரே டீப்பாக இருக்கு. அதான் இங்கேயே கைக்கு கண்ட இடத்துல உணச்சிடலாமேன்னு உணச்சின்னு இருக்கேன். மூட்டு வலினா சாயந்தரம் சீக்கிரம் வரேன். பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்காரு, போய் பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாப்பா, இது ரொம்ப வருஷமா இருக்கு. இது தீராத வலி. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? என்ன சொல்லுங்க. தென்னை மரக்குடி எண்ணெய் கிடைச்சா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன். அது தேய்ச்சா கொஞ்சம் சரியா போயிடும். அவர் இருக்கிறவர்களும் வாங்கிட்டு வந்து கொடுக்காது. எங்க விற்கிறதுன்னு தெரிஞ்சா மெதுவா நானே போய் வாங்கிட்டு வந்துடுவேன். சரியில்லை. ஏன் பாட்டியம்மா சிரமப்படுறீங்க? இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க, வேலைக்காரி பார்த்து சொன்னா கூட கேட்க மாட்டேன்றீங்க. சரி, உங்களுக்கு அதில் தான் நம்பிக்கைன்னா அதுவே வாங்கிட்டு வரேன். முரளி 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 முரளி, போற வேலை நான் அப்படியே ஆபீஸ்ல டிராப் பண்ணேன். சூர்யா என்னன்னா அவனுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல ஏதோ வேலையா முடியாதுன்னு சொல்லிட்டான். வா 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 வா. பாட்டிமா, டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிட்டுங்க. சாப்பிட்றேன். சரி சரி, நான் வரேன். புருஷ பேரை சொல்லி கூப்பிடுறாளே, நல்ல தைரியமான பொண்ணுதான். பாத்தியா, நீ ஏன் மனசு மாதிரி சாமி கும்பிட வந்துட்ட?
நீ திருந்தணும் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு அது நடந்துடுத்து. பாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேத்திக்கு என் வண்டி சாவியே இங்கே வச்சா மாதிரி ஒரு ஞாபகம், அதான் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளோதான். நில்லு. வெறும் நெத்தி பால் நெத்தியும் பார்க்க விபூதி பூசிக்கிட்டு போ. அழகா இருக்கு. உங்களுக்கு அழகா இருக்கு, ஆனா இதெல்லாம் ஆபீஸ்க்கு பூச்சிட்டு போனா ஜிஎன் திட்டுவாரு. இதுக்கெல்லாம ஆபீஸ்ல கண்டிஷன் போடுவாங்க. விபூதி இட்டுட்டு போறதுல கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? ஐயோ நல்லா இருக்கு, தேங்க்ஸ். இப்பதான் ஒழுங்கா நல்ல பையன் மாதிரி இருக்க. கீப் இட் அப். சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வந்து வச்சுக்கிறேன். பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இந்த வீட்டுல மாற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குமா. இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு நான் உங்க விஷயமா லாயரை பார்க்க போனோம். ஏமா என்னம்மா சொல்றாரு? நம்ம பக்கம் ஏதாவது சாதகமா இருக்குமாமா? இப்பதானே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், பார்க்கலாம். சரி பாட்டி வாங்க சாப்பிடலாம். பசியே இல்லம்மா. ராத்திரிலாம் ஒரே கனவு. நான் கொடுத்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்கேம்மான்னு பையன் கேட்குற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. வாழ வேண்டிய வயசுல பையனை பறி கொடுத்துட்டோம், அவரையே அழுந்துட்டோம். அர்த்தமே இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கேனே. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. நாங்க இருக்கோம். இது உங்க வீடு, உங்க குடும்பம். இங்க நீங்க எல்லா உரிமையும் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. வாங்க. நீங்க யாரு? என் பேர் நாராயண, வர்மா ஹவுசிங்ல இருந்து வரேன். அவர் வீட்ல இல்லையே. வீட்ல இல்லையா? எனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாரா மேடம்? நான் அவரோட மருமக தான். போய் சொல்லுவேனா? அது இல்லை மேடம், ஒரு டெண்டர் விஷயமா சார் வர சொல்லியிருந்தாரு. அவர் கார் கூட வெளில நிக்குது. அது ரிப்பேர். சார் எப்போ மேடம் திரும்பி வருவாரு? எனக்கு தெரியாது. அவர் வந்ததும் நீங்க வந்திருந்ததை நான் சொல்றேன். அதெல்லாம் மேடம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆமா யமுனா, நாராயணன் ஒருத்தன் என்ன தேடி வந்தாரா? உன்னத்தாமா கேக்குறேன். வந்திருந்தாரு. போயிட்டாரா? நான் தான் அவரை திருப்பி அனுப்பிட்டேன். குட், வெரி குட். அந்த ஆள் நான் எப்படி அவாய்ட் பண்ணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே பண்ணிட்ட. ரொம்ப நன்றிம்மா. இந்த வீட்டுல நீ எது செஞ்சாலும் அது எனக்கு சாதகமா முடியுது. உன்னை மருமகளை ஏத்துக்கிட்டதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஒரு நிமிஷம். நீ நினைச்சது எதுவும் இங்க நடக்காது. நீ எதை நினைச்சது செஞ்சேன்னு எனக்கு தெரியும். நான் கோவத்துல கத்துவேன்னு எதிர்பார்த்தேன். நீ 8 அடி பாஞ்சா இந்த அயனார் 80 அடி பாய்வான். ஞாபகம் வச்சுக்க. போய் வீட்டு வேலையை கவனி. இதெல்லாம் நல்லா இல்லை யமுனா. அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக உன்னை நீயே மாத்திக்கிட்டு இருக்க. எப்பவும் போல யமுனாவாவே இரு. அதான் உனக்கு நல்லது, இந்த வீட்டுக்கு நல்லது. இத பாரு யமுனா, எனக்கு யாரையும் கடிஞ்சு பேச தெரியாது. யாராவது வருத்தப்பட்டாங்கன்னா என் மனசு தாங்காது. இப்ப நீ செஞ்ச காரியத்துக்கு என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன வேணாலும் பேசிருப்பாங்க. என்னால முடியாதுமா. என்னையும் நீ மாத்திடாத. தயவு செஞ்சு இத்தோட இதெல்லாம் விட்டுடு. நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க வருத்தப்படுறீங்களா? உங்க புருஷனை அவமானப்படுத்திட்டேன்ற ஆதங்கத்துல தானே இப்படி பேசுறீங்க? எப்படியே தவறு பண்ற தப்பை மட்டும் பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியுது? அன்னைக்கு இதே தானே அவர் எனக்கு செஞ்சாரு. என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை திருப்பி அனுப்புனாரு. இதே வழிதானே அன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும். அது அவர் உணரணும்னு தான் இப்படி செஞ்சேன். நான் செஞ்சது தப்பு இல்ல, தண்டனை. அது அவர் வெளியில காட்டிக்கலனாலும் மனசுக்குள்ள உணர்ந்திருப்பாரு. அது போதும் எனக்கு.
பாட்டுக்கு போயிட்டே இருக்க? இந்த இடத்துல தான். இங்க தொடச்சி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? முந்திலாம் நாங்க தரையில உட்காந்து துணியால துடைப்போம். இப்ப குச்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒழுங்கா துடைக்கிறது இல்ல, ஒரே அழுக்கா இருக்கு, குனிஞ்சு துடைக்கிறது இல்ல. ஒழுங்கா தொட. சொல்லியா? சாரி 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 தீபா. தட்ஸ் ஆல் ரைட். டேய் அப்புறம் என்னடா சாரி? பாத்துடா. டா இங்க 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 இருக்கையா? லைன்ல தான் இருக்கேன். டேய் டேய் டேய், டேய் பாத்துடா. பாத்து நடடா. ஆமாயா. இவனுக்குலாம் கால்ல தான் கண்ணு இருக்கணும். ஏய் நல்லா தொடடி. இங்க கொண்டா. இப்படி தொடக்க தெரியாது? குனிஞ்சு கொண்டாங்கம்மா. தீபா, என்ன தேடுற? புக். என்ன புக்கு? லைப்ரரி புக். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் புக்கு லைப்ரரின்னு கட்டிக்கிட்டு காலம் தள்ள போறியோ எனக்கு தெரியல. சரிம்மா, சீக்கிரம் தேடி முடிச்சிட்டு வந்து சொன்னீனா இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். என்ன சொல்லு சீக்கிரம் வந்து. எங்க போயிருக்கோம்? தீபா. தீபா, உங்ககிட்ட நான் உன்னை கேட்கலாமா? என்ன? இல்ல, நீ காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போதே பார்த்தேன், உன் கழுத்துல செயின் இருந்தது. திரும்பி வரும்போது வாசலே கவனிச்சேன், உன் கழுத்துல செயின் இல்லை. அந்த செயின் ஒன்றும் தொலைலையே. இல்ல சுரேந்தர், அத காணோம். எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. எங்கன்னு தான் தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாட்டி எனக்காக செஞ்சு வச்ச செயின் அது. மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. தீபா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? நான் வேணா அதே டிசைன்ல ஒரு செயின் ஆர்டர் பண்ணிட்டு வரட்டுமா? ஏமாத்த சொல்றியா? பின்ன அந்த செயின் காணோம் தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அவங்கெல்லாம் வருத்தப்படாம இருக்கணும்னா நம்ம ஏமாத்தி தான் ஆகணும். அதெல்லாம் வேண்டாம். செயின் தெரிஞ்ச இடத்துல தான் மிஸ் ஆயிருக்கும். கிடைச்சிரும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா சுரேந்தர்? இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். தேங்க்யூ சுரேந்தர்.